ஒரு 3 மந்த்ஸாவே எனக்கு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸே செய்ய கிடைக்கல. ஸோ, இன்றைக்கு எப்படியுமே ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் செய்யணும்னே நினைச்சு வந்தேன். அதுவும் ரெட் ரைஸ்ல செய்றது தான் எங்க வீட்ல எல்லாருக்குமே விருப்பம். அதுக்கும் எக் கறி வைக்கணும். அந்த காம்பினேஷன் தான் எல்லாருக்குமே விருப்பம். நான் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் செய்ய எடுத்துக்க போகல ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு, "நீங்க மிச்ச நாளாவே ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் செய்யல தானேன்ட்டு." அப்ப நாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றோம், என்ன லஞ்ச் செய்றோம்னு அவங்க சத்தம் இல்லாம நோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றது இதில எங்களுக்கு நல்லாவே விளங்குது. செஞ்சு குடுக்குறத சைலன்ட்டா சாப்பிட்டுட்டு போறாங்கன்னு நாங்க நெனச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா, அவங்க மனசுலுக்கெல்லாம் நோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு விருப்பமான டின்னர், விருப்பமான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொன்னா, அது ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் தான். அவருக்கு ரொட்டி, சப்பாத்தி அவ்வளவா பிடிக்காது. ஸோ, அது அவருக்கு ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் தான் அவருக்கு விருப்பமானது. ஸோ, இந்த நாள் இன்றைக்கு அவர் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார்ன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீட்ல, உங்களோட ஹஸ்பண்ட்மார் என்னென்ன டின்னரா, லஞ்சா என்னென்ன வெரைட்டியான ஐட்டங்கள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு மறக்காம எனக்கு